friends, இது டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இதுல பயிற்சி 1.4ல 4th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த சம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? a - bd ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்து நீங்க எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர் தெரியாதவங்க ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்றேன். இன்னைக்கு இந்த பயிற்சி நம்ம எவ்வளவு ஈஸியா போட போறோம்ன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Do some maths. மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சம் போறதா இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்றத நம்ம புரிஞ்சுட்டா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம போட முடியும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு அவன் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதை வந்து கிவன் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிவன் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, எஃப் வந்து நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x - 1 சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒன்றுக்கொன்று சார்பாகுமா ஆகாதா, அப்படி சார்பாச்சுன்னா மேல் சார்பு இருக்கா இல்லையா, இதைதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லணும். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ல இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் என்ன வரும், 1 2 3ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிப்போம். ஓகேவா? அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போவோம். இதுல இருந்து நம்ம இது ஒன்றுக்கொண்டு சார்பாகுமா ஆகாதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அம்புக்குறி வரைபடம் வரையணும். அம்புக்குறி வரைபடம் வரையணும்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன நம்ம தெரிஞ்சாதான் அம்புக்குறி வரைபடம் வரைய முடியும். அதனால நம்ம ஃபங்க்ஷன் என்னன்றத முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அப்ப f of x, அதாவது f of 1 என்னவா இருக்கும், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப x வந்து 1 எடுத்துட்டோம்னா f of 1 அப்ப x இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டா சீக்கிரத்துக்கு இந்த பக்கமும் சரி, x இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நம்ம 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 1s are 2, 2ல 1 போச்சுன்னா மீதி 1 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் x 2ன்னு எடுத்துட்டா f of 2 2, 2 - 1, 2 2s are 4, 4ல 1 போச்சுன்னா 3. அதே மாதிரி x ஓட வேல்யூ நம்ம 3ன்னு எடுத்துட்டோம்னா f of 3 2 3s are 6, 6ல 1 போச்சுன்னா 5. இதே மாதிரி அப்படியே கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து நம்ம அம்புக்குறி வரைபடம் வந்து வரையணும். அம்புக்குறி வரைபடம் வரைகிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2 நீள்வட்டம் வரையணும். வரைஞ்சிட்டு x ஓட வேல்யூ எல்லாம் ஒன் சைடும், f of x ஓட வேல்யூ எல்லாம் ஒன் சைடும் நம்ம போட்டுக்கணும். 1 2 3 அப்படியே கண்டினியூ போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுல 1 3 5 போட்டு அப்படியே கண்டினியூ போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டணும். இப்ப இது ஒன்றுக்கொண்டு சார்பாகுமா ஆகாதா, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பேர் இருக்கா, அதாவது ஒன்றுக்கொன்று ஈக்குவல், அதாவது ஒன்றுக்கொன்றும் ஜோடிகள் இருந்துச்சுன்னா இது வந்து சார்பாகும். அப்ப இது ஓர் சார்பாகும் எழுத வேண்டியதான். இது ஒன்றுக்கொன்று சார்பாகும். இப்ப இதுல இருந்து இது மேல் சார்பு ஆகும், மேல் சார்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துதான் இதை துணை மதிப்பகம் சொல்லுவாங்க. மதிப்பகம் துணை மதிப்பகம், அதாவது வீச்சகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னூறு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னூறு இல்லாதனால இது வந்து மேல் சார்பு இல்லைன்னு போட வேண்டியதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்ல இருந்து f of x கொண்டு வந்தோம், f of x இருந்து f of x கொண்டு வரோம்னா முடியாது. இந்த இதுல அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இதுக்கு மேல் சார்பு இல்லை. துணை மதிப்பகத்துல உறுப்புக்கு வந்து முன்னூறு இல்லைன்னு போட்டு மேல் சார்பு இல்லைன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா சமயம் ஈஸியா போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் எடுக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம் பண்ணுங்க. உங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்து கிட்ட யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கிடைக்கும். அடுத்த சம் இதை விட எவ்வளவு ஈஸியா போட போறோன்றதை பார்ப்போம். அதற்கு வெயிட் பண்ணுங்க. பை பாய்.